வணக்கம். மீண்டும் இன்றைய குறளை நாம் பார்க்கலாம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. அப்படி என்றால் என்ன? துப்பார்க்கு துப்பாய, தமக்கு தேவையான உணவுகளை தேடி உண்பவர்கள் இல்லையா? அதுதான் அதுக்கு பொருள். அவர்களுக்கு உரிய பயிர்களை விளைவித்து தருவதோடு தானும் அவர்களுக்கு பருகுவதற்கும் பயன்படுகிறது. இதுவே இதன் பொருளாகும். மழையானது சரியான காலத்தில் சரியான அளவில் பெய்ய வேண்டும். அப்படி பெய்யவில்லை என்றால் அது மிகப்பெரிய பாதிப்புகளை உலக உயிரினங்களுக்கும் உயிர்களுக்கும் வழங்கிவிடும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ உணவுப் பொருட்களை தேடி தேடி உண்ணக்கூடிய உயிரினங்கள் அனைத்திற்கும் உரிய உணவுகளை விளைவிப்பதற்கான நீரை இந்த மழையானது தருகிறது. தானும் அவர்களுக்கு குடிநீராக மாறி அமைகிறது. இத்தனை சிறப்பு பெற்ற இந்த மழையினை தனி அதிகாரத்தில் பல குறட்பாக்களாக நமக்கு தந்திருக்கின்ற வள்ளுவனாரை நாம் என்னென்று சொல்லுவது? மழை இல்லைன்னா உயிரினங்கள் அனைத்தும் இல்லை. நீங்கள் திரை இசை பாடல்களில் கூட பார்க்கலாம் இல்லையா? துளி 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 மழை துளி, அதெல்லாம் பாடும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மழையில் நனைவது நமக்கு சுகம், மழையே சுகம். ஆனால் அந்த மழை சரியான காலத்தில் சரியான நேரத்தில் சரியாக பெய்ய வேண்டும். இந்த மழை என்ன செய்கிறது? நான் மேற்கூறிய குறளுக்குரிய பொருள் என்ன என்றால், துப்பார்க்கு துப்பாய, துப்பார்க்குன்னா துய்த்தல், உணர்தல், நமக்கு தேவையானவற்றை அனுபவித்தல். என்னத்தை நம்ம அனுபவிக்கிறோம்? உணவுப் பொருட்கள், மண்ணில் விளையக்கூடிய உணவுப் பொருட்களே நாம் உயிர் வாழ்வதற்கு மிகச்சிறந்த பொருளாக இருக்கிறது. உணவு இல்லை என்றால் நாமும் இல்லை. அந்த உணவு வருவதற்கு எது காரணம்? மழையே காரணம். அந்த மழை உணவுப் பொருட்களை விளைவிப்பதோடு தானுமே மக்களுக்கு நீராகவும் அமைகிறது, பருகுவதற்கும் அமைகிறது. சரியா? இதுவே இந்த குறளின் பொருளாக எடுத்துக்கொள்வோம். நன்றி. மீண்டும் நாம் சந்திக்கலாம். வணக்கம்.